Question number 10. ஒரு இனிப்பின் விலை ரூபாய் x plus y. அமீர் x plus y இனிப்புகளை வாங்கினார் எனில் அவர் கொடுத்த மொத்த தொகையை x மற்றும் yகளில் காண்க. மேலும் xோட வேல்யூ வந்து x equal to 10, y equal to 5 எனில் அமீர் கொடுத்த தொகை எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அப்படியே இங்கிலீஷில் ரிப்பீட் பண்ணுறேன். The cost of chocolate is rupees x plus y. And Amir bought x plus y chocolates. Find the total amount paid by him in term of x and y. If x equal to 10, y equal to 5, find the amount paid by him அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குரிய சொல்யூஷன் பார்த்துடலாமா? ஸோ அவன் சாக்லேட்டை பே பண்ணி வாங்கினது என்ன? சாக்லேட்டோட அமௌண்ட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய். அவன் பே பண்ணது என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்னா இது ரெண்டே பே பண்ண அமௌண்ட்டு, இதையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். இது அவன் பே பண்ணது சாக்லேட்டோட ரேட்டு. ஸோ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் மல்டிப்ளை பண்ணால், ஸோ இதை வந்து இது ஹோலாலே, இதை வந்து இந்த ஹோலாலே மல்டிப்ளை பண்ணுறோம். அதுதான் நான் எழுதியிருக்கேன். எக்ஸு இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ இது உள்ள பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர்ட் xy plus yxy plus y ஸ்கொயர்டுன்னு வருமா? ஸோ xy இருக்குது. இது 2xyன்னு எழுதலாமா? ஏன்னா இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 2xy x ஸ்கொயர்ட் ப்ளஸ் y ஸ்கொயர்டுன்னு வரும். ஸோ இங்கே ஆல்ரெடி என்ன கொடுத்துருக்காங்க? x ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்காங்க, y ஈக்குவல் டு 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸை நான் இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 10 ஸ்கொயர்ட் ப்ளஸ் 2 இன்ட்டு 10 இன்ட்டு 5 ப்ளஸ்ஸு 5 ஸ்கொயர்டா? ஸோ 10 ஸ்கொயர்ட்னா என்ன? அதுக்கடுத்து இங்கே வந்துடுங்க. இங்கே 10 ஸ்கொயர்ட்னா என்ன? 100. 5 இன்ட்டு 10 என்ன? 50. 50 இன்ட்டு 2 100. ஸோ ப்ளஸ் 5 ஸ்கொயர்ட்னா என்ன? 25. ஸோ இதுதான். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குது? 225 ருபீஸ் கிடைக்குது. ஸோ அமீர் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்காரு? ஃபைண்ட் தி அமௌண்ட் பெய்டு பை ஹிம்மா. ஸோ 225 ருபீஸ் வந்து அவர் பே பண்ணியிருக்கார். ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். புரிஞ்சுதுங்களா?